இருக்கவா? ஹலோ பிரமலாதா மேடம், உங்களுக்கு வணக்கம். ரொம்ப ஓவராக பேசுகிறீங்களே, என்ன எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? மறந்தாச்சா? நான் ஸ்டாலினோட கட்சி தான். என்ன ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே, கேப்டன் தான் இப்படிலாம் பேசுவீங்களா? பணத்துக்கு ஆசைப்பட்டுட்டீங்களா? எல்லாம் போன பணமெல்லாம் எங்கள் தலைவரை வச்சு சம்பாதிக்கலாம், ஸ்டாலினை வச்சு சம்பாதிக்கலாம்னு நினச்சிட்டிங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்பா உங்களுக்குலாம்? இது ஒரு பொழப்பா? நாங்களாம் ஸ்டாலினோட கட்சி தான், எங்கள் தலைவர் தான் ஸ்டாலின், நாங்கள் பரம்பரை ஸ்டாலினி தான். அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஆனாலும் கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதம் முன்னாடி தாங்க சொன்னீங்க, இந்த கரூரில் வந்து விஜய் 40 பேர் செத்துட்டாங்க, முதலமைச்சர் வந்து நல்ல ஒரு இடத்த கொடுத்தா இந்த மாதிரி ஆகுமா அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க. சொன்னீங்களா சொல்லலையா? இன்னைக்கு வந்து ஆடாதடா ஆடாதடா வனிதான்னு ஆட்டங்கள், இந்த ஆட்டம் நீங்கள் தான் போடுறீங்க, நீங்கள் தான் போடுறீங்க. இந்த ஆட்டமெல்லாம் கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு எல்லாம் அடங்கி எங்கள் தலைவர் எங்கள் ஸ்டாலின் உங்களை துரத்தி அடிக்க காலம் வரும். இப்போ ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் போய் ஜால்ரா போடுறீங்க. ஸ்டாலின் எங்கள் கட்சியில் போய் நீங்கள் நேர்மையாக இருங்க, நியாயத்தோடு இருங்க. ஆனால் இனிமே அவ்வளோதான், உங்கள் கட்சி படு மோசத்தில் தான் போகுது. ஆனால் இந்த கட்சியே வேண்டான்னு சொல்லி போய் சேர்ந்தீங்களா? இல்லை நீங்கள் எங்கள் கட்சியோட இருந்தால் எங்களுக்கும் நல்லது தான். திரும்பி வந்து உங்கள் கட்சியை நீங்கள் ஆரம்பிக்க முடியாது, எல்லாம் காரி திப்பிடுவாங்க. இப்போ வந்து விஜய் கேட்டிங்களே, ஆடாதடா ஆடாதடா வனிதா 40 உயிர் உன்னால் கொடுக்க, இதே வாய் தானே உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன். நல்ல இடம் கொடுத்தா இந்த 40 பேர் சாவாங்களா? இன்னும் எங்கள் தலைவரை ஸ்டாலினை நீங்கள் பேசுனீங்க, இன்னைக்கு உங்கள் நாக்கு திரும்பி பேசுத. இதெல்லாம் என்ன விதத்தில் நியாயம்? உங்களுக்குலாம் 2 நாக்கு இருக்குதா? 2 நாக்கு இருக்குதா? அப்படியே காற்று அடிக்கிற பக்கமெல்லாம் சேர்ந்துக்கிட்டே இருப்பீங்களா? நேர்மையாக இருங்க, நேர்மை நியாயத்தோடு இருங்க, நேர்மை தவறி போயிடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுங்க. நீங்கள் வந்து எது அப்படியே கழுவி 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 விஜய் ஊற்றுறீங்க. நான் விஜய் கட்சி கிடையாது, நான் திமுக தான். நாளைக்கு எங்கள் விஜய் கட்சியோட நீங்கள் போய் சேர்ந்துக்கிட்டு எங்கள் திமுக கட்சி நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க, இப்படி தான் பேசி இருக்கிறீங்க, ஏற்கனவே பேசியிருக்கிறீங்க எல்லாம். ஆனாலும் பெட்டியாக உங்களுக்கு பணம் வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கேவலம், ரொம்ப கேவலம். இந்த ஊரோட இந்த நாட்டோட மக்கள் நானும் ஒருத்தி, ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் பேசுனா எல்லாரும் உங்களை பேசுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. ரொம்பலாம் நீங்கள் தான் ஆட்டம் போடுறீங்க. இன்றைக்கி எங்கள் கட்சியோட திமுக கட்சியோட போய் நீங்கள் சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடுறீங்க, நாளைக்கு விஜயோட போய் சேர்ந்துக்கிட்டு இதே ஆட்டம் தான் போடுவீங்க. அப்போ உங்களுக்கு வச்சு செய்வாங்க.